ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு அசால்ட்டான ஒரு ஜோன் சர்வே பண்ண போகிறோம். ஜோன் சர்வே. ஓகே, ஒய் வந்து நம்ம வந்து ஜோன் சர்வே பண்ணணும். அதாவது ஜோனு கட்டுக்கிட்டாதீங்க. எதுக்கு நான் வந்து நம்ம ஜோன் சர்வே பண்ணணும் அப்படின்னா, ரேங்க் புஷிங்கில் வந்து அதாவது என்ன மாதிரி லேகியாக ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், அப்படி இல்லை ரேம் குறைஞ்சி ஒரு 4GB ரேம் 4GB ரேம்லேயே இப்போ கேம் விளாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறையா புதுசாக ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணேன், காஸ்டியூம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து அதாவது கேமோட வெயிட் வந்து அதிகமாகிடுது, ஸ்டோரேஜும் நமக்கு கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கேம் ரொம்ப ஸ்லோவாகவும் லேகியாகவும் இருக்கும். அதே நேரம் மொபைல் பிளேயிங்கில் வந்து நம்மளால் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஜோன் சர்வே. ஜோன் சர்வேயில் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா, நம்ம வந்து அட்டாக்கிங்கில் இருக்க போகிறதில்ல, ஒரே சர்வேவில் தான் இருக்க போகிறோம். அதனால என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நல்ல வெஸ்ட்டை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப லாங் ரேஞ்சிலேருந்து சண்டை போட போகிறது கிடையாது. ஷார்ட் ரேஞ்சில் சண்டை போடுறதுனால ஒரு லாங் ரேஞ்சு கன்று, ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன்று எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மெடிக்கிட்டு, அப்புறம் நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் பறக்க பார்க்கணும். இந்த கேப்பில் என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே மேப்போட எட்ஜில் சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அதாவது எப்படின்னா, இப்போ நான் இறங்குற இடத்துக்கு வந்து நான் இறங்குற வீட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் இறங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஃபோக்கஸ் வந்து பீக்கு, அப்புறம் அந்த சைடு ரிம்ராம் வில்லேஜு, அந்த மாதிரி அந்த சைடில் தான் வந்து எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதனால என்னென்னா மோஸ்ட்லி ரேங்க் பிளேயர்ஸ் அங்கே இறங்குறதுனால நம்ம வந்து அந்த சைடு போகாமல் எங்கெல்லாம் வந்து ஆள்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது, திடீர்னு பார்த்தா அந்த நம்ம மேப்பில் வந்து ஃப்ளைங்கில் இருக்கும்போதே யாரும் ஜம்ப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பிளேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இறங்கிடணும். அதுவும் நம்ம இறங்குற இடம் எப்படி இருக்கணும்னா, நம்ம இறங்கின இடத்துல நல்லா லூட் அடிக்கிற மாதிரி. இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 6 மெடிக்கிட்டு கிடச்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம இறங்குற இடத்துல வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இறங்கிடணும். இந்த இடத்துல நம்ம இப்போ சொல்லும்போதே ஏதோ ஒரு எனிமி இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக காது சத்தம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி இறங்கும்போது நம்ம வந்து மோஸ்ட்லி அட்டாக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. தரையில் சுட்டு நம்ம இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடக்கூடாது. நம்ம என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருள், அதாவது க்ளோவாலு எல்லாத்தையுமே வெஸ்ட்டு எல்லாம் பக்கம் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போது நம்மகிட்ட வந்து செகண்ட் லெவல் வெஸ்ட்டும் ஃபஸ்ட் லெவல் ஹெல்மெட்டும் இருக்குது. அந்த மாதிரி அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது கிடக்குதா அப்படின்னு நம்ம வந்து தேடி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் விட்ட இடத்துலேருந்து வந்துடுறேன். நம்ம மேப்போட எட்ஜு, அதாவது ஜோனோட எட்ஜில் இருக்கணும். இப்போ நான் இருக்கிற இடத்துல ஜோன் இருக்குது. ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கடல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஜோன் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஜோனுக்கும் செகண்ட் ஜோனுக்கும் நல்ல ஒரு டைம் நமக்கு இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஜோனோட எட்ஜிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு சர்வே பண்ணணும். என்னடா கேமு உள்ளே வந்துட்டு நம்ம வந்து அட்டாக்கிங்கில் எல்லாமே சர்வேயில் இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல் கண்டிஷன் நமக்கு தெரியும், நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட டைமும் என்னென்னா சர்வே பண்ணுற ஸ்கில்லும் இருந்தால் போதும், நம்மளால் நல்லா வந்து ரேங்க் புஷ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேப்போட எட்ஜு அப்படி இல்லைனா ஜோனோட எட்ஜு. சில நேரம் எப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஜோன் வந்து தள்ளி இருக்கும். அப்படி இருந்தாலும் சூப்பர். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி பிளேயர்ஸ், அதாவது உள்ள ரேங்க் புஷ்ஷில் வந்து பிளேயர் கில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிளேயர் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா ஜோன் இருக்கிற சென்டரில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஜோனோட சென்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ஜோன் வந்து இங்கே தான் விழும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்னென்னா நம்ம கவர்லேயே இருக்கணும். அதே இல்லாமல் நம்மகிட்ட வந்து மெடிக்கிட்டு நமக்கு தேவையான எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கும்போது நம்மளால் ஒரு பக்காவான ஜோன் சர்வே பண்ண முடியும். அதே நேரத்தில் எனிமி யாராவது வராங்க அப்படின்னா, ஒன்று நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா அட்டாக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி கவர்லேயே இருக்கிறது பெட்டர். நம்மளை தாண்டி ஜோனே போனால் கூட எனிமி நம்மளை விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் கவர்லேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் பண்ணலாம். இப்போ கூட இங்கே எனிமி வந்து ஒருத்தர் இருந்தான், அதனால நம்ம கவர்லேயே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அட்டாக் பண்ணி நம்மளோட ரேங்கை வந்து குறைச்சிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இருக்கிற பிளேயர்ஸில் 10 நம்பருக்கு உள்ளே நம்ம வரணும். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 10 நம்பருக்கு வெளியில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரேங்க் வந்து ரொம்ப புஷ் ஆகாது. இது வந்து நம்ம எப்படின்னா அந்த 10 நம்பருக்கு உள்ளே வந்துடணும். 10வது ஆள், 9வது ஆள், 8வது ஆள்
இந்த மாதிரி நம்மளோட டார்கெட் மோஸ்ட்லி வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா 10 நம்பருக்கு உள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கவர்லேயே இருக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா பிளேயர்ஸ் இறங்கின உடனே இது ஆக்சுவலாக ரேங்க் மேட்ச், ஒரு கில் எடுத்தால் கூட நல்ல வந்து பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ மோஸ்ட்லி எல்லா பிளேயரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் கிடைக்கிற பாட்டை போட்டு தள்ளணும்னு தான் நினைப்பாங்களே தவிர நம்மளை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேயர் நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறோம். எல்லாம் நம்ம நேரம் இல்லை. வேணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லோன் உல்ஃபு, கிளாசிக் அந்த மாதிரி போய் சண்டை போடுங்க. அதை தவிர்த்து நம்மக்கிட்ட இருக்கிறது லேகியான ஃபோனு. பட் நம்ம ரேங்க் புஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல வேண்டாமா, ஏய் பாடுறா நான் வந்து எந்த ரேங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாமா. அப்புறம் எப்போ தான் நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர்லாம் போகிறது, ஹீரோய்க்கெலாம் எப்போ ஹிட் பண்ணுறது, பிரான்ஸில் இருந்தால் போதுமா, நம்ம வந்து டைமண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே வரணும். அதனால் நம்மளோட டார்கெட் ரேங்க் புஷ்ஷிங்கிறதுனால நம்ம வந்து எப்படி வேணாலும் புஷ் பண்ணலாம். இப்படி தான் புஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, எப்படி வேணால் புஷ் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் ஆக்சுவலாக எனக்கு நிறைய புஷ் ஆச்சு. பட் அந்த மேட்ச்சை நான் வந்து ரெக்கார்ட் எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கே க்யூரியஸாக இருக்குது நம்ம இந்த மேட்ச்சில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளை மாதிரி லேகியாக இருக்கிற ஃபோன் வச்சுருக்கிறவங்க சர்வே பண்ணுறத வந்து ரேங்க் மேட்ச்சில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏதாவது அடித்து விளாட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா லோன் உல்ஃப் இருக்குது, அப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் இருக்குது, அந்த மாதிரி போங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட வந்து பெரிய பெரிய படா பிளேயரை வந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்கள இறக்கி சண்டை கூட விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவரில் இருங்க. அவங்க வந்து நாக் ஆகிட்டாங்கன்னா ரிவ்யூ பண்ணுங்கள். அப்படி இல்லை, ஏய் இன்றைக்கி வந்து என் ஃபோன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இறங்கி ஆடுன்னு ஆடுங்க. பட்சே நம்மளோட கணக்கு எப்படின்னா பெரிய பெரிய படா பிளேயரெல்லாம் உள்ளே விட்டு சண்டை போட விட்டுட்டு நம்ம ஒரு தூரத்தில் இருந்துட்டு அவங்க கில் பண்ணுற எனிமி பாயிண்ட் குறையும் போது அப்படியே ஒரு ஓசி கில் போட்டுறது தான் நம்மளோட பாலிசி எப்போவுமே. அதனால் நீங்களும் அதை ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அப்படி பிளேயர் இருந்தாங்கன்னா. பிளேயர் இல்லாத பட்சத்தில் நம்ம இப்படி ஜோன் சர்வே பண்ணுறது மூலமாக நம்மளோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக பேசுகிறேன், பட் இருந்தாலும் புரிகிற பட்சத்தில் பேசுகிறேன். சரி, இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோன் பக்கத்துலேயே கவர் அடிச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான பொருட்களை அப்படியே எடுத்துகிட்டு கன்று, வெப்பன்ஸு, நமக்கு தேவையான அளவு புல்லட்ஸ் இருக்குது, மெடிக்கிட்டும் நமக்கு தேவையான அளவு இருக்குது. நம்ம இப்போ வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணல. நம்மக்கிட்ட ஹெச்பியும் ஃபுல்லாக இருக்குது, இபியும் ஃபுல்லாக இருக்குது. இபி ஃபுல்லாக இல்லை, ஓரளவுக்கு நம்மகிட்ட இபி ஒரு 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. இபி நம்மகிட்ட இருக்கிற பட்சத்தில் நம்ம ஜோனுக்கு வெளியே ஓடும்போது மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஹெச்பி வந்து ஃபில்லாகிடும். அது இல்லாத பட்சத்தில் நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறது அலாக்கு. அதனால் நம்ம அலாக் அண்ணனோட பவரை தட்டி விட்டோம்னா அண்ணன் ஸ்பீடாகவும் ஓடுவோம், அப்படி அவருக்கு தேவையான பவரும் கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட் இடத்துல வந்து ஒரு எனிமி இருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கவர் அடித்து போகிறோம். எதுக்காகங்கிறனால நீங்கள் கேம் ப்ளே வீடியோ அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி மொபைல் லேக் ஆகும். கன்று என்னடா ஜம்முன்னு வச்சுருக்கேன், கன் ஸ்கின் என்னடா வச்சுருக்கேன், கையில் ஃபிஸ்ட் என்னடா போட்டிருக்கேன் அப்படின்னா கிஃப்ட்டு வந்து என்னுடைய பிறந்தநாள் பரிசுக்கு என் தம்பி எடுத்து கொடுத்தது. அதனால் ஃபிஸ்ட்டு வந்து ஜம்முன்னு வச்சுருக்கேன். கன் ஸ்கின்னும் அப்படி வந்தது தான். நண்பர்கள் வந்து பிறந்தநாள் பரிசு வந்து இப்படியும் கொடுக்குறாங்க, அதனால் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டேன். பட்சே நம்மளும் ஒரு சாதாரண பிளேயர் தான். சரி, நான் எப்படி வந்து ரேங்க் புஷ் பண்ணுறேன், இது வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சில பேர்லாம் நான் விளையாடுறத பார்த்துருக்கேன். கொஞ்சம் அவங்க வச்சுருக்கிற ஃபோன் அந்தளவுக்கு பெரிய ஃபோன்லாம் இல்லை, சாதாரணமான ஃபோன் தான். ஸோ பட் இருந்தாலும் அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க எப்படிடா ரேங்க் புஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதனால் ஒருவேளை தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம், என்னடா அத்தனை கில்லுன்னு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பட் அத்தனை கில் அவங்களே சண்டை போட்டுட்ருப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவரில் இருக்கிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜோனில் வந்து மொத்தத்தில் 12 பேர் தான் உள்ளே இருக்காங்க. நம்ம 12வது பிளேயர். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்கேனர் சுற்றிட்டு இருக்குது. இதிலே வந்து எனிமி காட்டுது, நம்மளையும் காட்டி கொடுத்துரும். ஆக்சுவலாக ஸ்கேனர்கிட்ட இருந்து மோஸ்ட்லி அவாய்ட் ஆயிருங்க மக்களே. அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜோன் சர்வே தான். ஜோன் சர்வேல என்ன ஒன்றுனா ஜோன் சின்னதாக பிளேயரோட பவர் அதிகமாக இருக்கும். எப்படி அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து அதாவது இந்த ஜோன் வரைக்கும் ஒரு பிளேயர் தாக்கு பிடிக்கன்னா அந்த பிளேயர் வந்து பெரிய பிளேயராக தான் இருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்கான். ஸோ என்னென்னா இப்போ இருக்கிற எனிமீஸ் எல்லாம் ஃபுல்லாகவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்மலாம் எப்படி சொல்ல, நம்மளை மாதிரி லேக் ஃபோன்லாம் இருக்கிறவங்க தான் அவங்ககிட்ட நிற்கவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி கவர் எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓடி ஜோன் பக்கத்துலேயே ஓடுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அதே நேரத்தில் நம்மளை முடிச்சிட்டாங்க.
இப்போ நம்ம வந்து ஒரு 8வது இடத்துல கில் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்மளோட ரேங்க் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஹீரோயிக்கில் நம்ம வந்து ஒரு 9% +9 ஆகிருக்கு. ஓகே, நார்மலாக நம்ம வந்து ஒரு கில் எடுக்காமல் ஒரு மேட்ச் விளாண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9+ ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்துங்க மக்களே. நம்ம வந்து இப்போது இன்னொரு டார்கெட் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது தான். எப்படின்னா கடைசி 1 வந்து ஹிட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக ஷேர் பண்ணலாம். எப்படி ஜோன் சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன ஜோன் சர்வே பண்ணும்போது யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நானும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கட்டாயப்படுத்தலை. அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எப்படி ஜோன் சர்வே பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ப்ரேயராக இருந்து எப்படி சண்டை போடுறீங்க, அதை பற்றிலாம் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நானும் ஒரு ஓல்டு பிளேயர், நீங்களும் புது பிளேயராக இருந்தாலும் ஓகே, ஓல்டாக இருந்தாலும் ஓகே, உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.